ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், உம்மை துதிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். சரி சொல்லுங்க பார்க்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். சொல்லுங்க, ஜீவத் தண்ணீர் நீரே, ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம் வல்லமையால் எம்மை ஹல்லேலூயா நீராளுகை செய்யும். ஓ நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். எங்கள் நடுவில் ஆளுகை செய்யுங்க. நம் மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா தடைகள் விலகும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் அதிசயமான காரியங்களை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னங்கள் நடுவில் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. நீர் எங்கள் நடுவில் ஆளுகை செய்யும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது எங்கள் நடுவில் இறங்கி வருகிற நல்ல தகப்பனே, எங்கள் மத்தியில் அற்புதங்கள் செய்வீராகப்பா. எங்கள் மத்தியில் அதிசயங்கள் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய மகத்துவம் உள்ள பிரசன்னங்கள் நடுவில் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் எழுந்தள்ளி இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசன்ன மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. கன மகிமையெல்லாம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இணைந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சகலத்தையும் நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் நம்மை காட்டிலும் நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை
அல்லேலூயா. எல்லா உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறவர், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். அல்லேலூயா. அந்த நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவர் நல்லவர். ஆமென். நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவர், அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்காமே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உன் திருக்கரத்தால் தினம் பற்றி பிடித்திருக்கின்றீர். கைதட்டி சொல்லாமே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கைதட்டி சொல்லுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய். கைகளை தட்டி சொல்லுங்காமே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, சொல்லுங்காமே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர். கரங்களை தட்டி சொல்லுங்காமே. நன்றி ராஜா,
இயேசு ராஜா நன்றி ராஜா. சொல்லுகாமே நன்றி ராஜா ஏசையா நன்றி ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே சத்தமாய் என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி 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 சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் சொல்லுங்க சத்தமாயாமே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் சொல்லுகாமே ஓ பக்குவமா. கைகளை தட்டியாமே நன்றி ராஜா சத்தமாய் நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி ராஜா ஏசையா நன்றி ராஜா. ஓ சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி ராஜா. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. கருவை உடைய கண்கள் கண்டதே முன்னும் பின் நெருக்கி எங்களை சூழ்ந்திருக்கிறவரே. உங்களுடைய கரத்தினால் எங்களை நடத்தி வருகிறவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே. எங்களோடு இருந்து நடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக அவர் கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா நீ நடத்தி நல்ல விதங்களுக்காக நன்றி. ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவரே எங்கள் நடக்க உட்காடுதலை எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறவரே உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நாங்கள் எங்கு போக முடியும் ஆண்டவரே. உம்முடைய கண்களை கவனிக்கிறதே உம்முடைய செவிகளை கவனிக்கிறதே ஆண்டவரே. நீர் தகப்பனே எங்களோடு கூட நடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஆண்டவரை எதிர்பார்க்கிற நபர்கள் நாங்கள் தகப்பனை நேசிக்கிற நபர்கள் எங்களோடு இல்லாவிட்டால் நீர் எங்களை காண்கிறவராய் எங்களை காக்கிறவராய் எங்களை வழிநடத்துகிறவராய் எங்களை ஆதரிக்கிறவராய் எங்களோடு கூட நடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஓ சுற்றி சுற்றி சொல்லுங்க. நான் அமர்வதுமாமே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திரு. ஓ ஆமென். நன்றாய் நீர் அறிந்து எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள் எங்களை நன்றாய் அறிந்திருக்கிற நல்ல தகப்பனே எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறவரே. ஹல்லேலூயா. என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்னை கவனிக்க யாருமே இல்லை என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று கவலைப்படுகிற தேவ பிள்ளையே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நான் உன்னை காண்கிறேன் நான் உன்னை காண்கிறேன். ஹல்லேலூயா. என் கண்மணி என் கண்களுக்கு முன்பதாக எப்பொழுது வைத்து என் உள்ளங்கையில வரைந்து வைத்து என் உள்ளங்கையில பொறித்து வைத்து நான் உன்னை காண்கிறேன் நான் உன்னை அறிந்திருக்கிறேன்
உன் சூழ்நிலைகளை நன்றாய் அறிவேன். நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க சத்தமாய், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓரா பாபா பலதன மரபலவ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, நான் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. கையை வழி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே. சொல்லுங்க பார்க்கலாமே. நீ செய்த நன்மை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சத்தமாய் நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா. சேர்ந்து கைகளை தட்டி பாட போற ஆண்டவரே, தடுமாறும் போது எங்களை தாங்கினவரே, தவித்து நின்ற போது எங்களுக்கு உதவி செய்தவரே, கூப்பிட்ட போது பதில் தந்தவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கைதட்டி சொல்ல போறப்பா. தடுமாறும் போது தாங்கினவரே, தவித்து நின்ற போது உதவி செய்தவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியா ஏசையா. பாடுங்க. நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த. கரங்களை தட்டி சொல்லுங்காமே. நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, நான் தவித்து நின்ற போது. கையை தட்டி சொல்லுங்காமே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. சத்தமா இப்படிப்பா, சத்தமாயாமே. நீ செய்த நன்றியா ஏசையா, நன்றியா. சொல்லுங்காமே. நன்றியா ஏசையா. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினீ, நான் குறைவுபட்ட போது. கையை தட்டியாமே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா
போன நேரம் நீர் பலன் தந்தீரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, பலவீன நேரம் நீ சுகம் தந்தீரே, என் பலவீன நேரம் எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை சொல்லாமே எப்படிப்பா நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மை நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா சொல்லாமே நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. அக்கினியில் நடக்கும் போது மழையானீரே, அக்கினியில் நடக்கும் போது மழையானீரே, தண்ணீரை கடக்கும் போது படகானீரே, நான் தண்ணீரை சேர்ந்து சொல்லுகாமே எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்றியப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை என்னையே நன்றியா நன்றி ஆண்டவரே, நன்றியா ஏசையா, நன்றியா. மீதி சொல்லுங்க எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மைக்காக உமக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே, 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்வதற்கு போதாதே, நன்றி ஆண்டவரே எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த கையை தட்டியாமே நன்றியா ஏசையா, நன்றியா சொல்லுதாமே நன்றியா, நன்றி நன்றி. கூப்பிட்ட போது நீ பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீ பதில் தந்தீரே, குறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினீ, நான் குறைவுபட்ட போது ஓ எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை என்னையே எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த கரங்களை தட்டியாமே நன்றியா இசையா, நன்றியா நன்றி சொல்லுங்காமே நன்றியா, நன்றியப்பா ஓ சொல்லுங்காமே நன்றியா ஏசையா, நன்றியா மீண்டும் சொல்லுங்காமே நன்றியா, நன்றியப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே, தடுமாறும் போது தாங்கினவரே, தவிர்த்து நின்ற போது உதவி செய்தவரே, கூப்பிட்ட போது பதில் கொடுத்தவரே, குறைவுபட்ட போது நிறைவாக்கினவரே, சோர்ந்து போன நேரத்தில் பலம் தந்தவரே, பலவீன நேரத்தில் சுகம் தந்தவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நீ செய்த நன்மைகள் பெரிதாண்டவரே, நீ செய்த அற்புதங்கள் பெரிதாண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமாண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தட்டி அப்பாவுக்கு நன்றி பரிகளை செலுத்துங்க பார்க்கலாம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக, எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா அதிசயங்களுக்காக, நீ செய்த எல்லா ஆச்சரியமான விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். தடுமாறி நின்ற நேரத்தில் எங்களை தாங்கினவரே, நாங்கள் தவிர்த்து நின்ற போது எங்களுக்கு உதவி செய்தவரே, கூப்பிட்ட போது பதில் கொடுத்தவரே, குறைவை நிறைவாக்கினவரே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு பலன் தந்து தாங்கினவரே, பலவீன இடத்தில் பலன் கொடுத்தவரே, நீ நல்லவர். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. ஓ நன்றி ஐயா ஏசையா, சொல்லுங்க நன்றி ஐயா ஏசையா. சத்தமாய்
நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, நான் தவித்து நீர் உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீங்க செய்த உதவிக்கு ஆண்டவரே எப்படி நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே? நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே எப்படி நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே? நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, நீ நடத்தி வந்த விதங்கள் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போன இடத்தில் அவர் நமக்கு பலம் தந்தாரே, பலவீன இடத்தில் சுகம் தந்தாரே. அக்கினியில் நடக்கும்போது நமக்கு மழை போல வந்து நம்மை பாதுகாத்தாரே. அந்த அக்கினி ஜுவாலை நம் பேரில் பற்றாதபடிக்கு நம்மை சுமந்து கொண்டாரே. அவர் நல்லவர். எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு எதிரான காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், அதன் நடுவில் நம்மை ஜெயமாய் நடத்துவதற்கு வல்லவர், அதன் நடுவில் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு வல்லவர், அதன் நடுவில் நம்மை சுகமாய் தங்க பண்ண வல்லவர். நல்ல ரெண்டு கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ஐயா ஏசையா. நீங்க சொல்லுங்க சத்தமாவே, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறங்க தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும். அதிசயங்களை செய்கிற தேவ கரம். ஓ இந்த ஆராதிக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர், அற்புதங்களை காண பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை நிர்மூலமாக்குகிற தேவ பிரசன்னம் அவரை ஆராதித்து உயர்த்தும் போது, அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியந்தர பரபலபர கலவர பதனமரஷ, ஓரியந்தர பதினமரி பலபர கலவரியந்தர பரபலமரகபா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. பாடுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஓரியந்தர பலபதன மரி பலபரகபா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீ. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி. ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும், அன்பரேவும் கரங்களில். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும், அதிசயங்கள் ஆயிரம். ஆண்டவரே
உம்முடைய கரத்தில் அதிசயம் உண்டல்லவா, உம்முடைய கரத்தில் அதிசயம் உண்டல்லவா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசையா ஏசையா உரபபலதன மரிபபலவர கலவா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. சொல்லுங்க சத்தமாய், நன்றி 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 ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ ஏசையா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ கொண்டு வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீ உருவாக்கின எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான நடத்தினீங்கள் ஆண்டவரே, ஆச்சரியமான நடத்தினீங்கள் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை கத்த நிறைவாக்கினீங்க ஆண்டவரே. சோர்ந்து போன இடத்துல எங்களை பலம் தந்து நடத்தி வந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன். ஓ ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லி பாடுகாமே. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். அவர் நம்மை சுமந்து பாதுகாத்தார். தனிமையின் வேளையில் அவர் நம்மை கைவிடவில்லை. புறக்கணிப்பின் நேரத்தில் அவர் நம்மை கைவிடவில்லை. மனிதர்கள் நமக்கு எதிராக மாறும்போது அவர் நம்மை கைவிடவில்லை. மனிதர்கள் நமக்கு எதிராக மாறி அவர்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் அவர், நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் அவர். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே. சொல்லுகாமே. உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே. உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதி. மீண்டும் சொல்லுங்காமே. உம்மை ஆராதி, ஓ ஆராதிப்பே, உண்மையாய் ஆரா. மீண்டும் சொல்லுங்காமே. உம்மை ஆராரபபலதன மரவர் உண்மையாய், உண்மையாய். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
உண்மையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமாய், ஹல்லேலூயா ஹல்லே. நன்றி அப்பா. ஹல்லே ஓ ஹல்லே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. சொல்லுங்க சத்தமாய், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓ உம்மைத்தானே என் முன்னே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை முன்பதாக நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் எங்கள் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே? நீர் எங்கள் வல பக்கத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உம்மை எங்கள் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசையா
நன்றி ஆண்டவரே. என் முன்னே உம்மைத்தானே என் முன்னே. ஹல்லேலூயா இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க சத்தமாயாமே, உம்மைத்தானே நிறுத்தியுள்ளே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ உம்மையே எங்கள் கண் முன்பதாய் நாங்கள் வைத்து நோக்குகிற ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, உம்மை எங்கள் கண் முன்பதாய் வைத்து நோக்குகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். ஏற்கனவே பல முறை நாம் இந்த வேத பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைப்பூட்டினபடினாலே நாம் ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அல்லேலூயா. கடலுக்கு நடுவில் ஆண்டவர் வெட்டாந்தரையில் ஜனங்களை கடக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வழியே இல்லாத இடங்களிலும் ஆண்டவர் வழியை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே அவர்கள் அந்த செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். அதை ஆண்டவரே அவர்கள் அதற்கு நேராக வழிநடத்தி போனார் என்று 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். ஆண்டவர் அவர்களை அங்கே நடத்தி கொண்டு போனதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. தேவன் தான் யார் என்று நிரூபிக்கும்படிக்காக கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. ஆண்டவர் சில வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது அது நம்முடைய நன்மைக்கு. அது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்று அது ஜனங்களுக்கு நிரூபிக்கும். ஹல்லேலூயா. அது நமக்கு நிரூபிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை மீண்டும் நமக்கு வலியுறுத்துகிறார். சில பாதைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சில தடைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சில தடைகளை கர்த்தர் வேண்டுமென்ற வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம் அதன் நடுவில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நின்ற போது பார்வோன் அவர்களை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வானா. வனாந்தரம் அவங்களை அடைச்சு போட்டதுன்னு சொல்வான். ஹல்லேலூயா. வனாந்தரம் அவர்களை அடைத்தது. இங்கே செங்கடல் அடைத்திருக்கிறது. எங்கே தப்பிப்பதற்கு வழியே இல்லை, பிழைப்பதற்கான வழி இல்லை, மீண்டு வருவதற்கான வழி இல்லை. அடுத்த கட்டம் எந்த வழியுமே இல்லாமல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குமானால் வழி இல்லாத இடத்தில் நமக்காக வழி திறப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே வழி இல்லையோ அங்கே நமக்காக வழி திறக்க கர்த்தர் வல்லவர். எங்கே பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே ஆண்டவர் நமக்காக வழி திறப்பதற்கு வல்லவர். எங்கே எல்லாம் எதிராய் நமக்கு எதிராய் நிற்கிறதோ அங்கே கர்த்தர் நமக்காக வழி திறப்பதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. எங்கே நாம் முடிந்து போவோம் என்று எண்ணுகிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நமக்கு வழி திறப்பதற்கு வல்லவர். எங்கே எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் நமக்காக வழி திறப்பதற்கு வல்லவர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைச்சாங்க. எப்போ அந்த செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்னாங்களோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கு நம்ம அங்கே செத்துருக்கலாம், அங்கே நமக்கு கலர் இல்லையா, அங்கே அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லையா, அங்கே இல்லைன்னா எங்கே கொண்டு வந்து மோசைக்கு எதிராக முறுமுறுக்க தொடங்கினார்கள். அதனுடைய அர்த்தம் அவருடைய நம்பிக்கை முடிவுக்கு வந்தது, அவர்கள் எதிர்பார்ப்பு முடிவுக்கு வந்தது. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்களோ எல்லா நம்பிக்கையும் கடைசி கட்டத்திற்கு வந்தபோது வழி இல்லை என்று சொன்ன இடத்துல கர்த்தர் வழி
வழி திறக்க வல்லவராய் இருந்தார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு வழி திறப்பதற்கு வல்லவர். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வாழ்க்கையில கடைசி கட்டம் நினைக்கிறீங்களோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, எங்க அவ்வளவுதான் இனி வழி திறக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அங்கே தேவன் நமக்காக வழி திறப்பதற்கு வல்லவர். எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் நாம் அறியாத வழியை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். அங்கதான் நமக்கு தெரியாத வழியை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். அங்கதான் நமக்கு ஒரு காலம் அறிமுகம் இல்லாத வழியை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலையாக கடந்து போறீங்க அப்படின்னா இந்த ராத்திரியில் ஆண்டவர் நமக்கு மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிறார். வழி இல்லாத இடத்துல நான் உங்களுக்காக புதிய வழியை திறக்கிறேன். அந்த வழி நம்முடைய வாழ்க்கையில் கற்பனை செய்து பார்க்க முடியாதது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு நடுவில் வெட்டாந்தரையில் நடப்பார்கள் என்று வாழ்க்கையில் ஒரு நாளும் கனவு கண்டது கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க கனவெல்லாம் என்ன தெரியுமா? ஏன் கானானுக்குள்ள போறதுக்கு செங்கடலை சுத்திட்டு எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் தான் அவருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இல்ல இல்ல இல்ல, நான் உங்களுக்காக வைத்திருக்கிற வழி அதிசயமானது. நான் உங்களுக்காக உருவாக்கி இருக்கிற வழி ஆச்சரியமானது. நான் உங்களுக்காக உருவாக்கி இருக்கிற வழி நீங்கள் கனவிலும் நினைத்து பார்த்திடாதது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வழியை கர்த்தர் இந்த ராத்திரியில உண்டு பண்ணுகிறார். எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை ஒருவேளை கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கலாம். எதிர்பார்ப்பு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கலாம். முயற்சி கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் கடைசி கட்டத்துக்கு நேராக வந்திருக்கலாம். அதுக்கு அர்த்தம் இதுக்கப்புறம் நோ வே, வழியே கிடையாது. இதுக்கப்புறம் தப்பிக்க வழி இல்லை. இதுக்கப்புறம் மீண்டு வர வழி இல்லை. இதுக்கப்புறம் வாழ்வதற்கு வழி இல்லை. இதுக்கப்புறம் அற்புதம் நடக்க வழி இல்லை. இதுக்கப்புறம் வருமானம் வருவதற்கு வழி இல்லை. இதுக்கப்புறம் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வழி இல்லை. இதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பிசினஸ்ல ஒரு வழி இல்லை. இதுக்கப்புறம் வாழ்வதற்கு ஒரு வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கடைசியில ஆண்டவர் வழி இல்லாத இடத்தில் நமக்காக அதிசயமான ஒரு வழியை திறக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் அல்லி சொல்லுங்களேன். பாருங்க, பவுல் மிஷனரி அப்படி பிரயாணத்தில் பாருங்க, படகு நொறுக்கப்பட்ட போது அந்த புயல் காற்றில் சிக்கி சின்ன பின்னமான போது வேதம் சொல்கிறது தப்பி பிழைப்போம் என்கிற எண்ணம் முற்றிலும் அற்று போனது. கடைசி கட்டம் வாழ்க்கையில் லாஸ்ட் பாயிண்ட், கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருடைய நம்பிக்கை அற்று போன போது பவுல் மட்டும் தைரியமாக நிற்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வார்த்தை நம்மோடு கூட இருக்கும்போது அங்கே நமக்காக வழி திறப்பதற்கு வல்லவர். படகு உடையலாம், கப்பல் நொறுங்கலாம், கொண்டு வந்த பொருட்கள் சேதமாகலாம், எல்லாருடைய கூட உடன் இருக்கிற அனைவரும் நமக்கு எதிராக பேசலாம், எல்லாம் நீ செத்து போவோம் வாழ்க்கை வழியில் என்கிற எண்ணத்திற்கு கடந்து வரலாம். ஆனால் அங்கே கர்த்தர் நமக்காக வழி திறக்க வல்லவர். அங்கே கர்த்தர் நமக்காக வழி திறக்க வல்லவர். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை நெருங்கி இருக்கலாம். அவ்வளவுதான், இனி வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான், இனி வழியே இல்லை. அவ்வளவுதான், இனி எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு அவ்வளவுதான், இப்படி வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புமே இல்லைங்கிற எண்ணத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அது நடுவில் நான் வழி திறப்பதற்கு வல்லவர். அது நடுவில் நான் வழி திறப்பதற்கு வல்லவர். அது நடுவில் நான் வழி திறப்பதற்கு வல்லவர். தப்பி பிழைப்போம் என்கிற எண்ணம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அது நடுவில் கர்த்தர் அற்புதமான வழியை திறக்கிறார். இந்த மாலையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தான், அது நடுவில் நான் ஒரு வழியை திறக்கிறேன். நீங்கள் அறியாத ஒரு வழியை திறக்கிறேன். உங்களுக்கு எட்டாத ஒரு வழியை திறக்கிறேன். உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழி திறக்கிறேன். ஏனென்றால் அதை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஒரு ஆமையின் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்காய் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர். வழி இல்லாத இடங்களில் நமக்காக வழி திறப்பதற்கு அவர் வல்லவர். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமையின் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு வழி திறக்கட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு வழி திறக்கட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, பலவீனத்தின் நடுவில் ஒரு வழி திறக்கட்டும்னு சொல்லுங்க. இந்த போராட்டத்தின் நடுவில் ஒரு வழி திறக்கட்டும்னு சொல்லுங்க. இந்த பாடுகள் நடுவில் ஆண்டவரே வழி திறக்கட்டும்ப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை போல முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை, இரண்டு பக்கங்களிலும் மலை, இனி தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்கள் நெருக்கடியின் நடுவில் வழி திறக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் நெருக்கடி நடுவில் வழி திறப்பதற்கு அவர் வல்லவர். உங்கள் நெருக்கடியின் மத்தியில் வழி திறப்பதற்கு அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். சொல்லுங்க சத்தமாமே. வழியே எல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். ஓ இருண்டு
போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். சொல்லுங்காமே, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார் நம்மை. ஜெயமாய் ஜெயமாய் நடத்துவார் நம்மை. ஜெயமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் அப்படியே கண்கள் அப்படி நாம ஜெபிக்கலாமா? இந்த நல்ல மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் உனக்கு வழி திறக்கிறேன். எங்கே வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, எங்கே எல்லா வழிகள் அடைக்கப்பட்டதை போல தோன்றுகிறதோ, ஒருவேளை பயமுறுத்துகிற செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறீங்களா? இல்லை கொலை செய்வேன், கொன்று போடுவேன், இல்லாமல் பண்ணுவேன் என்று மிரட்டி கொண்டிருக்கிற பார்வோனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தப்பி பிழைக்க வழியில் என்று சொல்லுகிற மலைகளுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அது நடுவில் நான் உனக்காக வழி திறக்கிறேன். அது நடுவில் நான் உனக்காக வழி திறக்கிறேன். அது நடுவில் நான் உனக்காக வழி திறக்கிறேன். ஹல்லேலூயா. நான் திறக்கிற வழி உன் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கப்பா, என் சூழ்நிலை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் தகப்பனே, வியாதியினாலே ஆரோக்கியம் அடைக்கப்பட்டிருக்கிறதப்பா, பொருளாதார நெருக்கடியில் ஆண்டவரே எல்லா வருமானம் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் தகப்பனே, பலவிதமான போராட்டத்தினாலே குடும்பத்தில் சமாதானம் அடைக்கப்பட்டிருக்கிறது, குடும்பத்தில் நிம்மதி அடைக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான நெருக்கடியின் மத்தியில் ஆண்டவரே எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிறப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? எத்தனை பேர் கேட்பீங்க? ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கேட்பீங்க? இந்த ராத்திரி வழியில் கர்த்தர் வழி திறக்கிறார். வழி இல்லாத இடங்களில் வழி திறக்கிறார். சில செங்கடல் உங்களை பயமுறுத்தலாம், சில பார்வோன் சேனை உங்களை பயமுறுத்தலாம், சில மலைகள் இனி வாய்ப்பில்லை என்கிற எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கலாம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேண்டுமான இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டங்களாக வேண்டுமான இருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கடியாக வேண்டுமான இருக்கலாம். எங்கே வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல செங்கடலுக்கு நடுவாய் என் கர்த்தர் உங்களுக்காக வெட்டாந்தரையை திறக்கிறார். செங்கடலுக்கு நடுவில் என் தகப்பன் உங்களுக்காக வெட்டாந்தரையை திறக்கிறார். செங்கடலுக்கு நடுவில் உங்களுக்காக கர்த்தர் வெட்டாந்தரையை திறக்கிறார். வழி இல்லாத இடத்தில் அவர் உங்களுக்காக வழி உண்டாக்குவார். வாய்ப்பில்லாத இடத்துல கற்பாறையில தண்ணீரை வரவழைப்பார். வாய்ப்பில்லாத இடத்துல உங்களுக்கு காடுகளை கொண்டு வந்து நிரப்புவார். வாய்ப்பில்லாத இடத்துல ஹல்லேலூயா, ஓ மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் உங்களை பாதுகாப்பார். வாய்ப்பில்லாத இடத்துல உங்கள் வஸ்திரம் பழையதாய் போகாமல், ஓ பாதரட்சை தேய்ந்து போகாமல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தாரோ அதுபோல் அவர் நடத்துவதற்கு வல்லவர். இந்த ராத்திரி வேளையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது, அப்படிப்பட்ட விடுதலை நடக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எங்கே வழிகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எஸ் கர்த்தர் வழி திறக்கிறார். ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கிறது, ஒரு விடுதலை இப்பொழுது நடக்கிறது, தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறது. சில செங்கடலை கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்காக பிளக்கிறார். சில செங்கடல் உங்களுக்காக பிரிக்கப்படுகிறது. முன்னேற விடுவதில்லை, அடுத்த கட்டத்திற்கு கடத்த விடுவதில்லை, இனி முன்னேறி செல்ல முடியாது என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற, கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஹல்லேலூயா சில செங்கடல்களை உங்களுக்கு முன்பதாக வெட்டாந்தரையாய் மாற்றுகிற, வழி உருவாக்குகிற ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறது. எஸ் ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம்ப்பா, நீர் எங்களுக்காக திறக்கிற வழிகளுக்காக நன்றி, நீர் எங்களுக்காக திறக்கிற பாதைகளுக்காக நன்றி, நீர் எங்களுக்காக திறக்கிற ஆண்டவரே ஆச்சரியமான வழிகளுக்காக நன்றி ராஜா. எஸ் ஹல்லேலூயா. வழி உண்டாகிறது, சில தடைகள் விலகுகிறது. ஹல்லேலூயா. எதிராய் என்ற செங்கடல் வழிவிட்டது. எதிர்த்து வந்த பார்வோன் சேனை பின்பு காணப்படவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட வழியை திறந்து நடத்தினது உண்மையானார். தேவ பிள்ளையே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட விடுதலையை கொண்டு வருகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வீக விடுதலையை கொண்டு வருகிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், இது நீங்கள் வெற்றி பெறுகிற நேரம், இது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம், இது நீங்கள் பலப்படுகிற நேரம், இது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதான நேரம், இது கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துகிற நேரம், இது அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அற்புதங்கள் செய்வீராக. ஆவியானவரே விடுதலை உண்டாவதாக. ஆண்டவர், எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் வழி இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பாதைகள் அடைக்கப்பட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் முயற்சி கைவிட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் தகப்பனை பிரயாசங்கள் தோற்று போனது என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, எங்களுடைய பலனும் ஆரோக்கியமும் முயற்சியும் ஒன்றுமில்லாமல் போனது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அங்கே என் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கிற புதிய வழிக்காக நன்றி ஆண்டவரே. அங்கே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கிற புதிய பாதைகளுக்காக நன்றி. அங்கே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கிற உம்முடைய புதிய வழிகளுக்காக நன்றி. இப்பொழுது வழி திறக்கப்படுவதாக, இப்பொழுது கதவுகள் திறக்கப்படுவதாக. சில செங்கடல் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வழி திறப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் எழுந்து முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் புதிய பலத்தோடு எழும்பி முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு, புதிய வரங்களோடு, புதிய வல்லமையோடு உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்வார்களாக. அப்படிப்பட்ட அற்புதம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் நடப்பதாக. அப்படிப்பட்ட விடுதலை இப்பொழுது நடப்பதாக. அப்படிப்பட்ட தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது இறங்கி ஆளுகை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக. பார்க்கலாம். ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தெய்வீக பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ், நீங்க ஜெபிக்கிற இடத்துல இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? எனக்கு ஒரு வழி திறக்காதா? எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களில் இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். வழி இல்லாத இடத்துல, அடைக்கப்பட்ட இடத்துல, முற்றிலும் வழி இல்லாத இடத்துல, சுற்றிலும் சூழப்பட்ட இடத்துல ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருகிறது. தெய்வீக விடுதலை இறங்கி வருகிறது. தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், சில குடும்பங்களுக்குள்ள விடுதலை இறங்கி வருகிறது. சில தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை இறங்கி வருகிறது. நேற்று வரைக்கும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த செங்கடல் இனி உனக்கு வழி விடும். நேற்று வரைக்கும் உனக்கு முன்பதாக எழும்பிக் கொண்டிருந்த போராட்டங்கள் நீ முன்னேறி செல்வதற்கு வழி விடும். ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் உங்களுக்கு முன்பதாக எழும்பி நின்ற சில சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பதாக வழி விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார், வழியை உண்டு பண்ணுகிறார், வழியை உண்டு பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே. நீர் திறக்கிற வழிக்காக நன்றி அப்பா. நீர் திறக்கிற வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதனையின் மத்தியில, வியாதிகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, கடன் பிரச்சனைகள் மத்தியில, ஆண்டவரே தகப்பனே நிந்தனைகள் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, ஆண்டவர் நெருக்கடியின் மத்தியில இனி வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் திறக்கிற புதிய வழிகளுக்காக நன்றி. என் கர்த்தர் திறக்கிற புதிய பாதைகளுக்காக நன்றி. என் கர்த்தர் திறக்கிற புதிய வழிகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. வழி திறந்திருக்கிற கிருபைக்காக நன்றி.
அற்புதம் நடந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும். முற்றிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை, நம்பிக்கை செத்து போன இடத்துல, எதிர்பார்ப்பு இல்லாமல் போன இடத்துல, எல்லா உழைப்பும் பிரயாசமும் பலனற்று போன இடத்துல என் தேவன் எனக்காக வழி திறந்தார் என்கிற சாட்சிகள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எழும்புவதாக. அப்படிப்பட்ட அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதி. ஓ ஆமென். உம்மை ஆராதிப்பே, ஆராதி, உண்மையாய் ஆராதி. நன்றி தகப்பனே. அற்புதம் நடப்பதாக, விடுதலை சம்பவிப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிற இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்கட்டும். திக்கு தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறக்கட்டும். பாதை தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறக்கட்டும். வழி இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறப்பதாக. புதிய வழிகள் உண்டாவதாக, புதிய பாதைகள் பிறப்பதாக. தேவ பிரசன்னம் இறங்கி அற்புதங்கள் செய்வதாக. விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதமும் மேன்மையும் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறக்கிற வழிகளுக்காக நன்றி. கலக்கங்களும் பயங்களும் திகிலும் மாறட்டும். அது நடுவில் என் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக வழி திறந்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. பலப்படுத்தி பெருக பண்ணுங்க, உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர பண்ணுவீராக. பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும்பா. சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற சாட்சிகள் எழும்புவதாக, பலப்படுத்துகிற சாட்சிகள் எழும்புவதாக, அற்புதங்கள் செய்கிற சாட்சிகள் எழும்புவதாக. என் கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து முடிய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். விலகாத தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.